வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்ஸ் அகாடமி. நான் உங்கள் சுபின். நம்ம ஆர்ஆர்பி குரூப் டியில் டிசம்பர் 9 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் நடந்த கொஸ்டின் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம எக்ஸாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டினோட லெவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போது மேக்ஸில் 25 கொஸ்டினுக்கு ஒரு 22 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. ஒரு 3 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக ஃபார்முலா இருக்கிற மாதிரி, ட்ரிக்னாமெட்ரியில் ஃபார்முலா இருக்கிற மாதிரி கொஸ்டின் வந்துச்சு. அதுமாதிரி ஜாமெட்ரியிலேருந்து கொஸ்டின், மென்சுரேஷன்லேருந்து கொஸ்டின் இருந்துச்சு. 22 கொஸ்டின் ஈஸியான பேசிக்கான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரீசனிங் 30க்கு 30 நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் சயின்ஸில் 25 கொஸ்டினுக்கு ஓரளவு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18+ நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அட்லீஸ்ட் 18ஆவது நீங்கள் அட்டன் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் இப்போது ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஜிகே அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் 20 கொஸ்டின், அதில் 20மே கரண்ட் அஃபேர்ஸ் தான், 20மே கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்டிபிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்டிபிசி கிராஜுவேட் லெவலு, அண்டர் கிராஜுவேட் லெவலு, அதோட இப்போ கிராஜுவேட் லெவலோட CBT 1ம் CBT 2ம் முடிஞ்சிருச்சு. அதில் இருந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கும்போதும், அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் லெவலோட CBT 1 முடிஞ்சிருச்சு, CBT 2 இப்போது வரப்போகுது. அப்போது இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது இதில் கேட்டிருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்காங்க. இப்போ என்டிபிசி எக்ஸாம் எல்லாமே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பிஃபோர் அந்த எக்ஸாம் நடக்கிறதுலேருந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்தில் இருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 4 மாதத்துக்குள்ளே இருக்கிற மந்தில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதில் இப்போ டிசம்பரில் எக்ஸாம் நடக்குது, மார்ச்சில் இருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதேமாரி கரண்ட் அஃபேர்ஸுமே டைரெக்டான கொஸ்டினாக இல்லை. டைரெக்டான கொஸ்டின் அப்படின்னா எப்படின்னா, இப்போ மிலிட்ரி எக்ஸசைஸ் எங்கே நடந்துச்சு, அது ஒரே ஒரு கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் இருந்துச்சு. வேறெல்லாம் கொஞ்சம் டீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸு. இப்போது இந்த கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்களோட பேர் என்ன, இல்லை ஏதாவது ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் இப்போ நியூவாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பேர் என்ன, இந்த மாதிரி இல்லைன்னா இண்டெக்ஸோட இது, அந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின் இல்லை, கொஞ்சம் டீப்பாக கேட்டிருந்தாங்க. இப்போது நான் சும்மா இந்த கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் இப்போ கிளாஸ் நடத்துகிறனாலையும், அதுக்கப்புறம் நான் என்டிபிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவலில் CBT 1 CBT 2 எழுதிட்டேன். அண்டர் கிராஜுவேட் 20th எக்ஸாம் இருக்குது. அண்டர் கிராஜுவேட்டோட CBT 1 கிளியர், CBT 2 20th இருக்குது, டிசம்பர் 20. அப்போ இதுக்கெல்லாம் நான் என்டிபிசி படிக்கிறனால எனக்கு அந்த எக்ஸாம் கொஞ்சம் டச்சில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த குரூப் டியும் அப்ளை பண்ணியிருந்தேன். அதேமாதிரி நான் கிளாஸ் எடுத்துக்கும்போது அதிகமான சயின்ஸ் கோர்ஸ் தான் நம்மளோட ஸ்கோரிசி அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப்பில் நான் ஆப் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் சயின்ஸ் கிளாஸ் நடத்தியிருந்தேன். அப்போ சயின்ஸ் இதில் இப்போ குரூப் டி எக்ஸாம்லையும் ஜேஇலையும் ஏஎல்பிலையும் அதிகமாக கேட்குறனால நான் இந்த எக்ஸாமை சும்மா அட்டன் பண்ணேன், எப்படி இருக்குது கொஸ்டின் அப்படிங்கிறதுனால. அதனால் எனக்கு நான் எப்போ ஒரு கிளியராக இந்த வீடியோ எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஏன்னா நான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணனால. அப்போது ஃபஸ்ட்டு மேக்ஸில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸில் ஒரு ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் இப்போ நான் எவ்வளோ ஒரு 1 ஹவர்லேயே டெஸ்ட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? 60 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டேன். மிச்சம் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ரீசனிங் ஃபுல் 30 கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸில் ஒரு 3 கொஸ்டினை தவிர மிச்ச எல்லா கொஸ்டினையுமே 22 கொஸ்டினையும் ஃபஸ்ட்டு 60 மினிட்ஸ்க்குள்ளே அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அந்த 3 கொஸ்டினை தான் எடுத்து வச்சு சும்மா அந்த 30 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன், ஃபைனலாக 1 மட்டும் அட்டன் பண்ணல. அப்போது 25 மேக்ஸில் 24 அட்டன் பண்ணியாச்சு. இப்போ சிஜிஎல் படிக்கிறவங்கன்னா 25க்கு 25மே கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 30 ரீசனிங்கில் 30 ரீசனிங்குமே அட்டன் பண்ணிட்டோம். டோட்டல் 72 அட்டம்ப்ட்டு 6 மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அது அட்டம்ப்டான்னு தெரியல. இப்போ 72 அட்டம்ப்ட் எடுத்துக்கிட்டால் கூட 54 மேக்ஸ் போக மிச்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தேன். சயின்ஸில் 17 கொஸ்டின், 25க்கு 17 கொஸ்டின் சயின்ஸில் அட்டன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கோர்ஸ் அப்லோட் பண்ணும்போது 1 இயருக்கு முன்னாடி சயின்ஸ் படித்தது, அதுக்கப்புறம் சயின்ஸ் தொட்டு கூட பார்க்கல. அப்படியுமே என்னால் 17 அட்டன் பண்ண முடியுது. நீங்கள் டச்சிலே இருக்கிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 20 கிட்ட கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் லெவலில் வச்சு பார்க்கும்போது மேக்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸில்
பேசிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டின் இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து கேட்டிருந்தாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இப்போ ராமோட ஏஜ் ட்வைஸ் த ராம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த நேம் வந்து அங்கே வேறு ஏதோ இருந்துச்சு, மறந்துட்டேன். ராமோட ஏஜ் வந்து ட்வைஸ் த சோமு ஏஜ்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த 2 பேரோட டிஃப்ரென்ஸ் வந்து 4 இயர்ஸ் இருக்குது. அப்போது ராமோட ஏஜ் என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அதுக்கப்புறம் போட் அண்ட் ஸ்ட்ரீமில் வந்து கேட்டிருந்தாங்க கொஸ்டின். அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கொடுத்துட்டு போட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, மறந்துட்டேன். போட் அண்ட் ஸ்ட்ரீமில் பேசிக்கான கொஸ்டின் தான் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின். ஒரு ரெக்டாங்கிள் கிரவுண்ட் இருக்குது. இதில் இதோட லென்த் வந்து 40, இதோட லென்த் வந்து 50, பிரெத் வந்து விட்த் வந்து 40. இதுக்கு உள்ள ஒரு பாதை போடுறாங்க. இதுதான் அந்த பாதை. இந்த பாதையோட ஏரியா 344 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன அப்படிங்கிற மாதிரி, இந்த சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்த கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உள்ளே இருக்கக்கூடிய ரெக்டாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த பாதையோட ஏரியாவை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா கிடைக்கும். அந்த ஏரியாவில் இருந்து நம்ம வந்து ஒரு சைடு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போது டோட்டல் ஏரியா 50 × 40 டோட்டல் ஏரியா 2000 கிடைக்கும். இந்த ரெக்டாங்கிள், இந்த பாதையோட ஏரியா வந்து 344. இதை 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது 6 இது வந்து இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா. அப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன? 50. இந்த ரெக்டாங்கிள் எதை 2 மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கிடைக்கும்னா 50 - 2x. டோட்டல் லென்த்து 50. இந்த லென்த்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த லென்த்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இருக்குது. 2xஐ மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த எல் கிடச்சிரும். இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும். இந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு 40 மைனஸ் இந்த ஒரு எக்ஸு, இந்த ஒரு எக்ஸ். 40 - 2x ஈக்குவல் டு 1656. இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ ஒரு 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குதுன்னா, இந்த 2 × இந்த 2 எக்ஸில் இந்த 2 கொண்டு இந்த இதில் போட்டோம் அப்படின்னா இந்த லென்த்தோட வேல்யூ என்ன வரும்? 46 வரும். இதோட இது வந்து விட்த் வந்து 36 வரும். மல்டிப்ளை பண்ணோம். பெரிமீட்டர் தான் கேட்டிருந்தாங்க, ஏரியா கேட்கல. அப்போது இதுதான் அந்த லென்த்து, இது விட்த்து. இது 2ஐயும் போட்டு நமக்கு வந்து இதோட சுற்றளவு என்ன, பெரிமீட்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சலாம். இதுதான் கொஞ்சம் டீப்பான கொஸ்டின் இதில் கேட்டிருந்தது. இன்னொன்று ட்ரிகனாமெட்ரிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ட்ரிகனாமெட்ரியில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, cot θ = 3/4 இப்படின்னு. இதில் cot θவோட வேல்யூ 3/4. அப்படி இருக்கும் பட்சத்தில் 3 sin 2θ மைனஸ் cos 3θ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது நான் வந்து அட்டன் பண்ண என்னால் முடியலை. இப்போ வந்து sin ஸ்கொயர் தீட்டா இல்லைன்னா cos கியூப் தீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா சைனோட வேல்யூ என்ன? இப்போ 3, 3, 4, 5 இந்த காட் தீட்டாவோட இதில் அப்ளை பண்ணால் இதுதான் வரும். ஆப்போசிட் சைடு 4 இருக்கும், கீழே அட்ஜசன்ட் சைடு 3, கர்ணம் வந்து ஹைப்போடென்யூஸ் வந்து 5 இருக்கும். சைன் ஸ்கொயர் தீட்டானா சைன் என்னது? ஆப்போசிட் சைடு 4 ஹைப்போடென்யூஸ். ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணிடலாம். இதுக்கு ஃபார்முலா எதுவும் தேவைப்படாது. இதை கொண்டு இதில் இது பண்ணோம் அப்படின்னா போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இங்கே வந்து ஸ்கொயர் கேட்கல, 2θன்னு கேட்டிருக்காங்க. அப்போது சைன் 2θவோட ஃபார்முலா என்ன, காஸ் 3θவோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். இது நான் சால்வ் பண்ணலை. இந்த ஒரு கொஸ்டின் தான் நான் வந்து விட்டது. அதுக்கப்புறம் வேறு இதில் மேக்ஸில் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு டிவியோட ப்ரைஸ் வந்து 30%, ஒரு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் வந்து 30% ஆஃப் டிவியோட 30% லெஸ் தேன் டிவி. அப்போ டிவி 100ன்னு வச்சுக்கலாம், வாஷிங் மிஷின் வந்து 70ன்னு வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் ரிடியூஸ் ஆகுது.
எவ்வளோ அவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகுது. அப்போ இது 18 வச்சுக்கலாம். இதோட பெர்சன்டேஜ் வந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அது என்ன வேல்யூ எத்தனை பெர்சன்டேஜ்னு மறந்துட்டேன். ஓகே, ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகி 77 வச்சுக்கலாம். இப்போது ஒரு 6 டிவியும் 3 வாஷிங் மிஷினும் வாங்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இருந்தது கம்பேர் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு எவ்வளவு லாபம் அப்படிங்கிற எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா கொஸ்டினுமே பேசிக்கான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின், இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒரு வேல்யூ எனக்கு ஞாபகம் இல்லை, சும்மா ஒரு ரஃபாக ஒரு நம்பர் போடுறேன். ஒரு 48ன்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபா இன்டு பீட்டா ஈக்குவல் டு ஒரு 116 எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இதோட 1/2 பவர் 1/2னா என்ன அர்த்தம்? ரூட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்டு பீட்டான்னு பார்த்தோன்னா நமக்கு என்ன போகும் அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட் கேட்குறாங்களோ நம்ம நினச்சிருவோம். அப்படி கிடையாது. இது வந்து நார்மல் அல்ஜிப்ரா கொஸ்டின். a ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க, a இன்டு பி கொடுத்துட்டாங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதில் போட்டோம் அப்படின்னா இந்த a ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்னன்னு கிடச்சிரும். அதை ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். நம்ம பதட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடுவோம். அது கிடையாது, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அதுக்கப்புறம் மேக்ஸில் நான் வந்து இந்த மேக்ஸில் ரொம்ப ஈஸியான கொஸ்டினை விட்டுட்டு கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், கொஞ்சம் நம்ம இது பண்ணக்கூடிய கொஸ்டின், நம்மளை எல்லாரும் போட முடியாத கொஸ்டினை மட்டும் இந்த எக்ஸாமில் கேட்டதில் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? மற்றதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 சைடு கொடுத்துட்டாங்க. ஒரு 1106 சும்மா ஒரு பெரிய வேல்யூவாக இருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய வேல்யூவாக இருந்துச்சு. 170 இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஏரியா என்ன, அந்த ட்ரையாங்கிளோட 3 சைடு கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து நீங்கள் ஆஃப் பி இன்டு ஹெச் போட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ட்ரிபிளட் வேல்யூ கிடையாது. இதுக்கு நீங்கள் எந்த ஃபார்முலா போட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. எஸ்னா என்னன்னா இந்த 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடர் பை 2 போட்டால் நமக்கு எஸ் கிடச்சிரும். செமி பெரிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் எஸ். ஏ என்னன்னா இது ஏ, இது பி, இது சி. இதில் போட்டோம்னா நமக்கு ஏரியா கிடச்சிரும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு இதில் என்னது, வேறு டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 1/9th ஒர்க்கு ஒருத்தன் 10 டேஸில் முடிக்கிறான். இன்னும் 1/6th ஒர்க்கு ஒருத்தன் 4 டேஸில் முடிக்கிறான். இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டைரெக்டாக 9 ஒர்க்கு ஒருத்தன் ஏங்கிறவன் 10 நாளில் முடிக்கிறான், பிங்கிறவன் 4 நாளில் முடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கல. 1/9th 1/6th கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட் எண்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா டோட்டல் ஒர்க்கை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்கல. டோட்டல் ஒர்க்கில் 4ல் 1 பங்கை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து லாஸ்ட் எண்டில் வந்து அது டோட்டல் ஒர்க்கா இல்லைனா அதில் ஆஃப் ஒர்க்கா இல்லைனா 1/4 கண்டுபிடிக்கணும். அந்த லாஸ்ட் எண்டு கொஸ்டினை வந்து நீங்கள் கொஞ்சம் மைனூட்டாக வாசிக்கணும். அதேமாரி டேங்கு ஃபில் பண்ணுறதுமே பைப் அண்ட் சிஸ்டம்லாம் அந்த டேங்கு ஃபில் பண்ணுறதுமே லாஸ்ட் எண்டு அந்த டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமா இல்லைனா வந்து ஆஃப் கெப்பாசிட்டிக்கு ஃபில் பண்ணுறதுக்கான டைமை கேட்டிருக்காங்களான்னு வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரியான கொஸ்டின் தான். அவ்வளோதான். மேக்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கானது. கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் அப்படின்னா இந்த ஜாமெட்ரியில் மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் கொஸ்டின். அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி கண்டிப்பாக ஃபார்முலா படிச்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். புட்டிங் மெத்தடில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுறாங்க, இன்னைக்கு கேட்ட மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா புட்டிங் மெத்தடில் போட முடியாது. அதுக்கப்புறம் ரீசனிங் வரும். ரீசனிங்கில் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 30க்கு 30 ஓரளவு நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் கூட போட முடியும். ரீசனிங்கில் வந்து இந்த நம்பர் சீரியஸ் எனக்கு வந்து என்னோடய வீக்னஸ் வந்து நம்பர் சீரியஸ். ஒரு 110 130 அடுத்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க. இது வந்து நம்பர் சீரியஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருந்துச்சு. எவ்வளோ ஆட் பண்ணமோ அதுதான் அப்படி ஆட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட நம்பரை ரொம்ப பேசிக்காக இருந்துச்சு. நம்பர் சீரியஸ் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டினாக தான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம்
நம்பர் சீரிஸ் கொஸ்டினே ஒரு 2-3 கொஸ்டின் இருந்துச்சு, ரொம்ப பேசிக்காக இருந்தது. அதுமாரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போயே ஆகணும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீசனிங் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டினை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஒரு 4 கொஸ்டின் கிட்ட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்தே கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி பிளட் ரிலேஷனில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிளட் ரிலேஷனில் வந்து டைரக்டான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி இன்டைரக்டாக எப்படின்னா A + B மீன்ஸ் A இஸ் ஃபாதர் ஆஃப் B, B $C, அதுக்கு அர்த்தம் B வந்து சியோட டாட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒரு ரிலேஷன் கொடுத்துருவாங்க கீழே A + B /C, இதில் சிக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பிளட் ரிலேஷனில் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. இது வந்து பிளட் ரிலேஷனில் கொஞ்சம் அட்வான்ஸான கொஸ்டின் இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் இது வந்து ரொம்ப பேசிக் தான், ஆனால் நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா குழம்பிடுவீங்க. ACDB DBCA அதேமாரி BCAD இதேமாரி இன்னொரு இதுவும் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ATSEயோட ரிலேஷன்ஷிப் கீழே என்னது, எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னா இப்போ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே 1 2 3 4ன்னு போட்டுடணும். இது என்ன வந்திருக்குது 3, D எத்தனாவது இடத்துல இருக்குது 3வது இடத்துல, B எத்தனாவது இடத்துல இருக்குது 4வது இடத்துல இருக்குது, C எத்தனை 2, A எத்தனை 1, 3 4 2 1. லாஸ்ட் இது என்ன ஆகுது, இதை B எத்தனாவது லெட்ரு 4வது லெட்ரு, C எத்தனாவது லெட்ரு 2வது லெட்ரு, A எத்தனாவது லெட்ரு 1, D எத்தனாவது லெட்ரு 3வது லெட்ரு. அப்போது 4 2 1 3 தான் இதோட லாஸ்ட் ஆன்சராக இருக்கும். அப்போ 1 2 3 4ன்னு உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் இருக்கக்கூடிய இதுக்கு நீங்கள் நம்பர் போட்டுடணும். ஆன்சர் என்ன 4 2 1 3. 4 என்னது E, 2 என்னது T, 1 என்னது A, 3 என்னது S. இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும். டைரெக்டாக உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இது இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ B வந்து லாஸ்ட் இருந்த B ஃபஸ்ட்டு வந்துருச்சு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 3வது இருந்த D ஃபஸ்ட்டு வந்திருக்கு, 2வது B வந்து லாஸ்ட் இருந்தது 2வது வந்திருக்கு. இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டைம் போயிடும், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிருந்த கொஸ்டின். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் போட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இப்படி தான் ரீசனிங்கில் வந்து இவ்வளோ தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அதுக்கப்புறம் நம்ம ஏரியா சயின்ஸுக்கு வருவோம். நான் நம்மளோட ஃபிசிக்ஸ் கோர்ஸில் என்ன நடத்தியிருக்கணும் அதுலேருந்து தான் 90 இல்லை 100% கொஸ்டின் வந்து ஃபிசிக்ஸ் வந்து நான் நடத்தின கோர்ஸ்லேருந்து தான் வந்துருந்துச்சு. ஓகேவா, ஒரு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா லென்ஸு, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, இதில் ஒரு ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைட் போகுது, ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய லைட் வந்து எப்படி போகும், ஃபோக்கஸ் வழியாக எப்படி போகிறது லைட் வந்து எப்படி போகும், ஒரே நிமிஷம் சாரி, ஒரு கான்கேவ் லென்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்குது. இப்படி ஃபோக்கஸ் வழியாக போய் ஒரு லைட்டு படுது, இது வந்து எப்படி போகும்னு கேட்டிருக்காங்க. இணையாக போகுமா, டைவர்ஜெண்டாக போகுமா, குறுக்கா இப்படி போகுமா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய லைட் வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு இணையாக போகும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் நம்ம கோர்ஸ்லேயே நடத்தியிருந்தேன், கோர்ஸ் வாங்காதவங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு யூடியூப்லேயே இருக்கும், லென்ஸில் ஒரு ரே வந்து எப்படிலாம் போகும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதேமாரி ஒரு கான்கேவ் லென்ஸ் வந்து ஒரு லைட்டை என்ன பண்ணும், சுருக்குமா விரிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கான்கேவ் லென்ஸ் வந்து சுருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து விரிச்சு விடும். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து சுருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி குவிஞ்சு இருக்கிறது தான் கான்வெக்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது கான்வெக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி, கான்கேவ் அப்படின்னா குழிஞ்சு இருக்கிறது கான்கேவ். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் ஒரு குவி ஆடி, ஒரு குவி லென்ஸ், குவி ஆடி கிடையாது சாரி, குவி லென்ஸில் ஒரு ஒளி போகும்போது அது என்ன ஆகும், சுருங்கும், கன்வெர்ஜ் ஆகும். இதுவே ஒரு குழி ஆடியில் ஒரு குழி ஆடி கிடையாது சாரி, ஆடினா மிரருக்கு தான் ஆடின்னு சொல்லுவோம். குழி லென்ஸில் ஒரு லைட்டு வந்து படும்போது என்ன ஆகும், விரிஞ்சு போகும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதேமாரி லென்ஸில் இருந்தே அப்போ பாருங்கள் 2 கொஸ்டின், லைட்டுங்கிற டாப்பிக்கில் இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதேமாரி சவுண்டில் ஒரு சவுண்டு வந்து நார்மல் ஏரில் போகிறத விட
வாட்டரில் போகும்போது ஸ்பீடாக போகுமா ஸ்லோவாக போகுமான்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். இது ஈஸி போட்டிருப்பீங்க. ஸ்பீடாக போகும். அதேமாரி இப்போது லைட் ஆயாச்சு, சவுண்ட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஹீட்டுங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம நடத்துனது தான். ஒரு பாய்லிங் பாயிண்ட், அதோட கொதிநிலைக்கு கீழே இருக்கக்கூடிய வெப்பநிலையிலேருந்து ஒரு நீர் வந்து வாட்டர் ஸ்டேட்டில், லிக்விட் ஸ்டேட்டில் இருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்னா அது அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன? கொதிநிலையின் கீழுள்ள வெப்பநிலை, கொதிநிலை நீருக்கு என்னது 100 டிகிரி செல்சியஸ். இந்த 100 டிகிரி செல்சியஸுக்கு கீழே உள்ள வெப்பநிலையிலிருந்தே ஒரு நீர் வந்து ஆவியாகுதுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்? எவாப்ரேஷன், ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவோம். 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகும்போது, இப்போ கொதிக்கும் போது ஒரு ஒரு நீர் வந்து ஆவியாக போகிறத வந்து நம்ம பாயிலிங் அப்படின்னு சொல்லுவோம், கொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 100 டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கக்கூடிய வெப்பநிலையிலிருந்து ஒரு நீர் வந்து ஆவியாக போகுது. இப்போ குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் ஆவியாக போகுது. அது வந்து கொதிக்கலை, தண்ணி வந்து கொதிக்கலை, 100 டிகிரி செல்சியஸ்லாம் கிடையாது. ஆனாலும் அது தண்ணியிலேருந்து ஆவியாக மேலே போகுது. லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டில், நீர்ம நிலையிலேருந்து வாயு நிலைக்கு மாறுது. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ எவாப்ரேஷன், இல்லைனா வந்து ஆவியாகுதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுக்கு என்ன பேருன்னு கேட்டிருந்தாங்க, எவாப்ரேஷன். அதேமாதிரி இப்போ ஒரு பயாலஜிலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, இப்போது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ரிபோசோம் வந்து இருக்காது. எது இல்லாதன்னு காரணமாக அது வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க, ரிபோசோம் இருக்காது. அதேமாரி இந்த பிளாஸ்டிட், லீகோபிளாஸ்டிட், குளோரோபிளாஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. புரோட்டீன், ஸ்டார்ச்சு, அதேமாரி புரோட்டீன், ஸ்டார்ச் இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லியூகோபிளாஸ்ட் தான் புரோட்டீனையும் ஸ்டார்ச்சையும் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி வேறு பயாலஜியில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ மெண்டல் அப்படிங்கிறவர் இது பண்ணியிருப்பார், பட்டாணி விதையிலேருந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அந்த ஆராய்ச்சியில் அவர் எதை கன்சிடர் பண்ணலை? பட்டாணி விதையோட சைஸ், அதுக்கப்புறம் அது இலை, அந்த பட்டாணி அந்த செடியோட விதை இலையை எதை கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டீப்பான கொஸ்டின். இப்போ நீங்கள் வந்து சயின்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இன்வென்ஷன், ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி இருக்கும் சயின்ஸில். இப்போ இதை யார் கண்டுபிடிச்சா, இப்போ எலக்ட்ரானை யார் கண்டுபிடிச்சா, புரோட்டானை யார் கண்டுபிடிச்சா, அதேமாரி இப்போது ஒரு வேக்சினேஷன் அதை யார் கண்டுபிடிச்சிருந்தாங்க, இல்லைனா வந்து இப்போது வைட்டமின் ஏயோட பேர் என்ன, வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால என்ன நோய் வரும், இல்லைனா ஏதோ ஒரு டிசீஸ்னால என்ன, இப்போ மலேரியாவை கிரியேட் பண்ணக்கூடியது எது, புரோட்டோசோவாவில் வரக்கூடிய நோய் எது, இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக். இதிலேருந்து கொஸ்டின் கேட்காம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஸ்டின் வந்து இந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு டைரக்டான ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரியான கொஸ்டின் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்காம கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக கொஞ்சம் கேட்டிருக்காங்க. லைட்டோட ஸ்பீட் என்ன, சவுண்டோட ஸ்பீட் என்ன, இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம வந்து மனப்படம் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி கேட்காம கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கொஸ்டினாக இதில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாடி டெம்பரேச்சர், இப்போ ஹீட்டுன்னு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் என்ன, 37 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி கேட்காம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கிறனால தான் போட முடியும். அந்த மாதிரி கொஸ்டின், எவாப்ரேஷன், கொதிநிலைக்கு கீழே உள்ள வெப்பநிலையில் இருந்தால் அது ஆவியாகிறதுக்கு பேர் என்ன, எவாப்ரேஷன், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இதில் வந்து கேட்டிருக்காங்க. கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சயின்ஸ் போட முடியும். ஓரளவு அந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கெமிஸ்ட்ரியில் எத்தனால் வந்து நீரில் மிக்ஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரியல, நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கெமிஸ்ட்ரியில், அட்டாமிக் நம்பர், இந்த ஆக்சிஜனில் எத்தனை நியூட்ரான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சிஜனில் எத்தனை நியூட்ரான் இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஆக்சிஜனோட மாஸ் நம்பர், நிறை எண்ணும் அணு எண் அட்டாமிக் நம்பரும் தெரிஞ்சிருந்தால் எத்தனை நியூட்ரான் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சலாம். மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பர், நிறை எண்ணிலேருந்து அணு எண்ணை மைனஸ் பண்ணால் நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடச்சிரும். மாஸ் நம்பர் வந்து 16, அட்டாமிக் நம்பர் வந்து 8, இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 கிடைக்கும். இந்த 8 தான் நம்பர் ஆஃப் நியூட்ரான். இது வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடியது, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், இந்த மாதிரியான சில தனிமங்களோட அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானதோட அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் என்னன்னு நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்டு போங்க. இவ்வளோதாங்க. கொஸ்டின் வந்து ரொம்ப இப்போது மேக்ஸ் ரீசனிங்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு. கொஞ்சம் டஃப் அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ்,
அப்படிங்கக்கூடிய அந்த 20 கொஸ்டின் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றது எல்லாமே ஈஸி தான். இப்போ நம்மளோட கோர்ஸில் இருந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் நான் நடத்துனதுல இருந்தே ஃபிசிக்ஸ் 100% நான் நடத்துகிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் கொஸ்டின் ஒரு ஒரு 60 கிட்ட நம்ம நடத்துனதுல இருந்தே கொஸ்டின் வந்திருக்குது. ஃபுல் கொஸ்டின் வரல கெமிஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் புதுசாக படிக்காதீங்க. இப்போ எக்ஸாம் இருக்கிறவங்க புதுசாக நீங்கள் மேக்ஸில் ஃபுல் ஸ்ட்ராங் மேக்ஸ் ரீசனிங்கில் நான் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸை போங்க. மேக்ஸ் ரீசனிங்லேயே நீங்கள் வீக்காக இருக்கிறவங்க உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் புதுசாக படிக்காதீங்க. அதேமாரி இப்போ மற்ற எக்ஸாமில் ஓரளவு நல்லா படிக்கிறவங்க என்டிபிசியோ இல்லை ஏஎல்பிலாம் எழுதுனவங்க கண்டிப்பாக இதில் 55 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங்கில் கண்டிப்பாக 52க்கு மேலே அட்டன் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட மேக்ஸ் ரீசனிங்கை வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் ரீசனிங்கில் விட்டுட்டு நீங்கள் மற்றதில் பிடிக்க முடியாது. மேக்ஸ் ரீசனிங்கில் தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் அந்த இதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ஸ்ட்ராங் பண்ண பாருங்கள். ஓகேவா? இவ்வளோதாங்க. வேறு இதில் என்ன சொல்லதுக்கு இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதான் நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கில் இருந்தும் டாபிக் வைஸ் கொஸ்டின் சாப்டர் வைஸ் கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போக வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் போடும்போதே கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் இருக்குது. ஓரளவு கால்குலேட்டிவான கொஸ்டின் இருக்குது. அந்த 3 கொஸ்டின் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். பார்க்கும்போதே தெரியணும், ஓகே இது கொஞ்சம் நமக்கு தெரியாத கொஸ்டின். அப்போ அந்த 3 கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் தான் அந்த 3 கொஸ்டினுக்கு வரணும். அந்த 3 கொஸ்டினில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் கட்டத்தில் டைம் இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த 3 கொஸ்டினையும் விட்டுருவீங்க, மற்ற கொஸ்டினையும் நீங்கள் விட்டுருவீங்க. அந்த 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டில் எந்த ஒரு எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 4 கொஸ்டினாக கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும். 30 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு 4 கொஸ்டினாக கால்குலேட்டிவாக இருக்கும். 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் கால்குலேட்டிவாக இருக்கும். அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஒரே கொஸ்டினை உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட சேனல் லிங்கும் அந்த கோர்ஸ் இருக்கக்கூடிய ஆப் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.